இப்போது எலெக்ஷனில் வந்து அவர் தோக்க போகிறது உறுதி. தோற்றதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் வந்து சினிமா தான் நடிக்க போகணும். அது ஒரு சாக்கு தேவைப்படுது அவருக்கு. கலெக்ஷனுக்காக எடுத்ததில்ல, எலெக்ஷனுக்காக எடுத்தது. கைது செய்யப்பட்ட அந்த நபருக்கு முதல்லையே விஜய் தரப்பிலிருந்து 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகியிருக்கு. அந்த படத்துடைய பிரச்சாரம் வந்து மக்களை போய் சேர்ந்துருக்கு. அதனால அவருக்கு லாபம் மட்டும்தான். எம்ஜிஆர் வந்து தங்கமே அப்படின்னு அவர் கூப்பிட்டு சாட்டையை கையில் கொடுக்குறாரு. ஆமாம், சென்சார் கொடுக்காதனால ரிலீஸ் பண்ண முடியல. லீக் ஆனதை பற்றி சினிமா துறையை சேர்ந்த எல்லாருமே கண்டித்து பேசினாங்க, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படின்னு. ஆனால் விஜய் அதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசினாரா பார்த்தீங்களா? தான் போட்டியிடுற முதல் தேர்தலையே தன்னை எல்லாரும் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவு விஜய்க்கு. விஜயோட விவாகரத்து அந்த லீக்கையும் உங்களே பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மை தானே? எப்படி சார் இது வந்து சங்கீதாவை வந்து இழிவுபடுத்துறதுக்கு இதை விட வேறு ஸ்டேட்மெண்ட்டே இருக்க முடியாது. கரூர் சம்பவத்தினுடைய குற்றப்பத்திரிகையை வந்து சிபிஐ தாக்கல் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில். ஆமாம், ஏன்னா எலெக்ஷனுக்கு பிறகு விஜய்க்கு வந்து பயம் வந்துடுச்சு. தோல்வி பயம் வந்துடுச்சு. கண்டிப்பாக தோல்வி பயம் வந்துடுச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா பிஆர்ஓ திரு வித்தகன் சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார்ங்க? புதிய சிந்தனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரிதும் எதிர்பார்த்த ஜனநாயகன் படம் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ரிலீஸ் ஆயிடுச்சு. அது தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. கேட்டால் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ண துணை எடிட்டர் வந்து இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் எடிட் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டாங்க. ஸோ அவர் தான் இந்த படத்தை அப்படியே துண்டு துண்டாக எடுத்து ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? யார் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது? கேட்குறவன் கேனையாக இருந்தால் எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறது. இது வந்து எல்லாருமே கண்டித்து பேசுனாங்க. ஜனநாயகன் லீக் ஆனதை பற்றி சினிமா துறையை சேர்ந்த எல்லாருமே கண்டித்து பேசினாங்க, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படின்னு. ஆனால் விஜய் அதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசினாரா பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு அவர் ஒரு மேடையில் கூட பேசியிருக்காரு. ஆனால் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. இதுக்கு பேர் தான் கள்ள மௌனம். அவருடைய நாலேஜோடு தான் இந்த லீக் நடந்திருக்கு. அவர் சொல்லி தான் இந்த லீக்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை, அவர் சொல்லி சார் அவரே லீக் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆமாம், சென்சார் கொடுக்காதனால ரிலீஸ் பண்ண முடியல. இது எலெக்ஷனுக்காக எடுத்த படம். இது கலெக்ஷனுக்காக எடுத்ததில்ல, எலெக்ஷனுக்காக எடுத்தது. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக பிரச்சார நெடி இருக்குது. பார்த்தவங்க, நான் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அவர் அம்பேத்கர் புத்தகத்தை கையில் வச்சிட்ருக்காரு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து தங்கமே அப்படின்னு அவர் கூப்பிட்டு சாட்டையை கையில் கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் காட்சிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முழுக்க இது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் எடுக்கப்பட்ட படம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட முடியாதபடிக்கு பண்ணிடுச்சு சிபிஎஃப்சி. ஸோ இதை இந்த மாதிரி வெளியிட்டால் தான் இது எலெக்ஷன் பர்பஸ் சால்வ் ஆகும். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஆஹா இவ்வளோ பெரிய தலைவன் நமக்கு கிடச்சிருக்கான், இவனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் பிளைண்டாக போய் ஓட்டு போட்டுருவாங்க தாவேகாவுக்கு அப்படின்னு விஜயுடைய ஒரு மனக்கணக்கு. அதுக்காக இந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். ஆனால் அதை வந்து நேரடியாக செய்ய முடியாது. செஞ்சால் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஆமாம், அதனால் அவர் சொல்லி ஏற்பாட்டின்படி ஒரு நபர் போய் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த படத்தோட எடிட்டர் வேறு. ஆமாம், ஆனால் இந்த உதவி எடிட்டர் வந்து வேற ஒரு படத்துக்கு உதவி எடிட்டராக இருக்கிறவர். அவரை கூப்பிட்டு சில எடிட்டிங் கரெக்ஷன், சில காட்சிகளுக்கு மட்டும் எடிட் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதா அவர் சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக வந்து இந்த படத்துக்கே எடிட்டர் இருக்கும்போது அவரையே வந்து அந்த கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்லாமே, எதுக்கு இன்னொரு படத்துலேருந்து ஒரு உதவி எடிட்டரை வர சொல்லணும்? ஸோ இதுலேயே வந்து ஒரு வில்லங்கம் தெரியுது. அந்த நபருக்கு, கைது செய்யப்பட்ட அந்த நபருக்கு முதல்லையே விஜய் தரப்பிலிருந்து 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகியிருக்கு அப்படின்ட்டு தான் தகவல்கள் கிடைக்குது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது 2 கோடி? ஆமாம். அதனால் அந்த பையன் ரிலீஸ் பண்ணிட்டான். ஆமாம். இப்போ வந்து தயாரிப்பாளருக்கு இதனால் நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால் நான் அவருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதாக செய்திகள் வருது. இன்னும் அவர் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை, ஆனால் செய்திகள் வந்துருக்குது. விஜய்க்கு என்னென்னா, இப்போது எலெக்ஷனில் வந்து அவர் தோக்க போகிறது உறுதி.
தோத்ததுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் திரும்பவும் வந்து சினிமாவில் தான் நடிக்க போகணும். அது ஒரு சாக்கு தேவைப்படுது அவருக்கு. ஒரு வாய்ப்பாக இந்த படத்தை ஒரு பயன்படுத்தி வாய்ப்பாக இந்த லீக்கை பயன்படுத்திக்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டமடையாமல் இருக்கிறதுக்காக நான் நடிக்க வர்றேன் அப்படி சொல்லி நடிக்க வந்து அப்படியே கண்டினியூ கண்டினியூ பண்ணலான்னு அவருடைய திட்டம். இல்லை சார், இது வந்து இவரே இப்போ நீங்கள் சொல்ல 2 கோடி இப்போ கொடுத்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் இது இவரே மாட்டிக்குவான்னு தெரியாதா சார்? இப்போ இன்னொரு எப்படி சார், இப்போ ஒரு படத்தில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 எடிட்டர் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி இன்னொருத்தர் வெளி படத்தில் ஒர்க் பண்ண ஒரு எடிட்டரை கூப்பிட்டு ஒரு சில காட்சிகளை கட் பண்ண அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்புற மாதிரியா இருக்குது? இல்லை, அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, ஏன்னா இந்த படத்துடைய லாபம் வந்து இவருக்கு வந்துடுச்சு. சம்பளம் வந்து 200 கோடி என்னமோ சொல்கிறாங்க. அது இவர் கிடச்சிடுச்சு ஏற்கனவே. அதனால விஜய்க்கு வந்து இதில் இந்த லீக்கில் வந்து நஷ்டம் கிடையாது, மாறாக லாபம் மட்டும்தான். அந்த படத்துடைய பிரச்சாரம் வந்து மக்களை போய் சேர்ந்துருக்கு, அதனால அவருக்கு லாபம் மட்டும்தான். மற்ற டெக்னீஷியன்ஸ், டைரக்டரோ எடிட்டரோ அவங்களுக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கலாம். இது என்னுடைய அசம்ஷன் தான், சொல்லப்பட்டிருக்கலாம் இது போல் சம்பவம் நடக்க போகுது, நீங்கள் கண்டுக்காமல் இருங்கன்னு சொல்லி இது செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தான் செய்திகள் கேள்விப்படுறேன். ஆக மொத்தம் எல்லாரும் தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீக்குக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, யார் சார்? விஜய். அது வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத பற்றி வேற எந்த மேடையிலும் பேசவே இல்லை. அவர் கள்ள மௌனம் காத்தார். ஆனால் இந்த லீக்குக்கு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, என்னை இப்படியெல்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சி முடக்க பார்த்தாங்க, கரூர் சம்பவத்தை என் மேலே பழி போட்டு முடக்க பார்த்தாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது தன் மனைவியை சொல்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்க வச்சு என்னை முடக்க பார்த்தாங்க அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி வழக்கம் போல் திமுக மேலே போட்டு அதுக்கு 2 நாளைக்கு மேலே தான் பேசியிருந்தார். அது மக்களுடைய அனுதாபம் வரும், ஜனநாயகம் முடக்கி இருக்கிறாங்க, அதுக்கு திமுக தான் காரணம்ன்ட்டு தலைவர் சொல்கிறாரு சொல்லி அனுதாபம் வரும். அந்த அனுதாபம் வரும்போது இந்த படத்தை லீக் பண்ணிட்டா அந்த அனுதாபம் அப்படியே இரட்டிப்பாகும். அட பாவமே, அவரே படம் ரிலீஸ் பண்ண முடியலன்ட்டு வருத்தத்தில் இருக்கும்போது இந்த படத்தை வேற லீக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஆதவ அர்ஜுனா வந்து திமுக தான் குற்றம் சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல் நாள் இதே ஆதவ அர்ஜுனா ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. ஆமாம், அதை கவனிச்சிங்களா? ஆமாம், ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாங்க, இந்த வாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது வந்து இந்த சம்பவம் தான். ஓ, ஜனநாயக படம் ரிலீஸ் சம்பவம் தான். ஆமாம், எல்லாரும் திட்டமிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கு ரொம்ப பெரிய ஆதரவு பெருகும் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஆதரவு தெரியலையே சார். ஏன்னா அதில் வந்து இஸ்லாமியர்களை பற்றி மீண்டும் ஒரு தரக்குறைவாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படி தானே சொல்கிறாங்க சார் படம் பார்த்தவங்க. ஆமாம், அது விஜயுடைய இதுக்கு முந்தின படங்களில் கூட துப்பாக்கி படத்துலேயும் மாஸ்டர் படத்துலேயும் கூட இஸ்லாமியர்களை மனம் புண்படுத்துமாறு காட்சிகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி இந்த படத்தை நான் பார்க்கல, ஜனநாயகன் பார்த்தவங்க சொல்கிறாங்க. தடா ரஹீம் அவர் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு, இந்த படத்தில் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சு இருக்காங்க, அதனால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தடா ரஹீம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து விஜய் தேர்தல் பிரச்சார சமயத்தில் வந்து இதை எதுக்காக பண்ணார்? இன்னொன்று வந்து விஜய்க்கு பின்னால் பிஜேபி இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மை. விஜய் கட்சி தொடங்கும் போது பிஜேபி சொன்ன டேர்ம்ஸ் டீலிங் என்னென்னா, நீங்கள் வந்து எம்பி எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாது, எம்எல்ஏ எலெக்ஷன் மட்டும் போட்டியிடுங்க. ஆனால் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கட்சி அறிவிப்பை கொடுத்துருங்க, உங்கள் கட்சிக்காரங்களை வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு ரகசிய சுற்றறிக்கை அனுப்பிடுங்க, அல்லது வாய் வழி மூலமாக ரகசிய உத்தரவு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி விஜய்கிட்ட டீலிங் பேசியிருக்கு. 24 எலெக்ஷனில் 26 எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பிஜேபி டீலிங் போட்டிருக்குன்ட்டு கேள்விப்படுறேன். அதனால தான் 2024 விஜய் பிப்ரவரி மாதம் ஞாபகம் இந்த கட்சி அறிவிப்பை வந்து வெளியிட்டார். ஆமாம், அதே வருஷம் மே மாதம்தான் எம்பி எலெக்ஷன் நடந்தது. எம்பி எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவர் எதுக்காக பிப்ரவரி மாதம் தான் கட்சி தொடங்குகிற அறிவிப்பை வெளியிடணும்? அப்போது எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். முன்னாடியே அறிவிப்பை வெளியிட்டதுக்கு காரணம் என்ன, அவங்க வந்து ஒரு அமைப்பாக கட்டமைப்பு உருவாகணும், அந்த கட்டமைப்பு சீக்கிரட்டாக பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது நடந்திருக்கு. நான் அந்த சமயத்துலேயே நான் சேனலில் வீடியோ பேசியிருக்கேன்.
4 மாதம் கழிச்சு தான் அதை அப்போ என்ன சொன்னார்னாக்கா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் கட்சி கட்டமைப்புகள் முழுமையாக உருவாக்கப்படும், நிர்வாகிகள் நியமனம்லாம் நடைபெறும், கொடி சின்னம் எல்லாமே வந்து அதுக்கு பிறகு தான் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தார். அதை தான் நான் அப்போது 2024 பிப்ரவரி மாதமே இந்த வீடியோவில் கேட்டிருந்தேன். 4 மாதம் கழிச்சு தான் சாந்தி முகூர்த்தம்னா இப்போ இதுக்காக கல்யாணம் நடத்தணும்? அதானே, அதை வந்து எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அறிவிப்பை கூட வெளியிட்டிருக்கலாமே. ஸோ இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படின்னு நான் அப்போவே சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன நடந்துக்குன்னா, விஜய் எதிர்பாராத சம்பவம், இவங்க வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை வளைச்சிட்டாங்க கூட்டணிக்கு. ஏடிஎம்கேவை கூட்டணிக்கு வளைச்சிட்டதுனால எடப்பாடியார் தான் வந்து முதலமைச்சர்னு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு. அதை வந்து விஜய்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம், உங்கள் கட்சியில் ஒரு 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு டீலிங் பேசியிருக்காங்க. இந்த டீலிங் வந்து விஜய்க்கு ஒத்துக்கலை. அவருக்கு வந்து தான் வானத்திலிருந்து பிறந்த தேவதூதன்ற மாதிரி நினைப்பு. தான் போட்டியிட முதல் தேர்தலையே தன்னை எல்லாரும் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவு விஜய்க்கு. அதனால் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் ஒத்துக்கலை. இதனால் தான் திரும்ப திரும்ப இந்த கரூர் சம்பவ விசாரணைன்ற பேரில் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். கடைசியில் பேசப்பட்ட ஒப்பந்தம் என்னன்னாக்கா, சரி நீங்கள் வந்து இப்போ கூட்டணியில் எங்கள் கூட சேரலைன்னா கூட எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டதுன்னா, உங்கள் கட்சி சார்பில் சில எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை வந்து அதிமுக அணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்கள் ஆதரவு வந்து அதிமுக அணிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பாருங்கள், கரூர் சம்பவத்தினுடைய குற்றப்பத்திரிகையை வந்து சிபிஐ தாக்கல் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில். ஆமாம், ஏன்னா எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது இப்போ தெரியாது. எலெக்ஷனுக்கு பிறகு ஒருவேளை ஹங் அசம்பிளி ஏற்பட்டு அப்போது விஜய்க்குடைய ஆதரவு அதிமுகவுக்கு தேவைப்பட்டதுன்னா, அவர் கொடுத்துட்டார்னா அவரை வந்து குற்றவாளியாக ஆக்க மாட்டாங்க அந்த கரூர் சம்பவ விசாரணையில். மற்றவங்க மேலே குற்றம் சாட்டி அதை பூசி மொழிகிடுவாங்க. ஒருவேளை விஜய் நான் வந்து அதிமுக அணிக்கு ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சார்னா அப்போ அவரையும் வந்து அங்கே குற்றவாளியாக சேர்த்துருவாங்க கரூர் சம்பவ சிபிஐ விசாரணையில். ஆனால் அதுக்கு விஜய் அவர்கள் ஜெயிக்கணுமே, ஜெயிப்பாரு? அப்படி 2 தொகுதியில் நிற்கிறாரு. சரியான கேள்வி கேட்டீங்க. விஜய் வந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அது கூட பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் வந்து நிச்சயமாக அவர் ஜெயிக்க முடியாது. அவருடைய கட்சியினன்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் ஜெயிக்கலாம். இந்த புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், இந்த மாதிரி ஒரு 4-5 டிக்கெட்டுகள் மட்டும் வேணால் ஜெயிக்கலாம். அதுலேயும் கூட ராஜ்மோகன் ஜெயித்தாலும் கூட அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. ஏன்னா அவர் வந்து ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கூட ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே வந்து அரசியல் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் வந்து விஜயை ஆதரித்து பேசுனது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலினை தரம் தாழ்த்தியும், உதயநிதியை தரம் தாழ்த்தியும், இப்படிலாம் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார், பேட்டி கொடுத்துருக்கிறாரு. கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் எல்லாரும் போவாங்க. கோயிலில் போய் இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அதுவும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தினுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறதுலாம் வந்து ஒரு பெரிய குற்றம். அது வந்து அதனால எப்படி அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் சொல்றீங்க? ஆமாம், மத வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதும் மற்றவங்களை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவதும் வந்து சட்டப்படி குற்றம். இப்போ குஷ்பு விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, அவங்க அங்கே மசூதியில் போய் அரசியல் பேசுனதுக்கு ஆதாரம் இல்லை. தன்னை வந்து ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக ராஜமோகன்றதை விட லூஸ் மோகன் அப்படின்னு சொல்கிறது பொருந்தும். ஆனால் இப்போ இது விஜய் பெரம்பூரில் வந்து விஜயோடைய ஆதரவாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க இறங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மை தானே? அப்படி? ஆமாம், நேற்று 1 கிராம் தங்க மூக்குத்தியை பல இடங்களுக்கு போய் விநியோகம் பண்ணியிருக்காங்க தாவேக்காரங்க. அதுவும் திருச்சியில் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், விஜய் நிற்கிற திருச்சி தொகுதியில் வந்து 1 கிராம் தங்க மூக்குத்தி விநியோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. இது தேர்தல் ஆணையம் அந்த பறக்கும் படையெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல.
ஒருவேளை வந்து அவருக்கு பிஜேபியுடைய மறைமுக ஆதரவு இருக்கிறதுனால அவரை டச் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இப்போ விஜயும் இறங்கிட்டாரு அப்படி இது மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது, மூக்குத்தி கொடுக்குறது, இந்த விஷயத்துல விஜய் இறங்கிட்டாரா? ஆமாம், விஜய்க்கு வந்து பயம் வந்துடுச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு. கண்டிப்பாக தோல்வி பயம் வந்துடுச்சு. சுற்றி இருக்கிறவங்க வந்து மூளை இல்லாதவங்க தான் சொல்லணும். எம்ஜிஆர் வந்து ஹீரோவாக இருந்தார், அரசியலுக்கு வந்துட்டார், சிஎம் ஆகிட்டார். நீங்களும் ஹீரோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கீங்க, நீங்களும் அரசியலுக்கு வாங்க சிஎம் ஆகிடலான்ட்டு அவர் சுற்றி இருக்கிறவங்க தூபம் போட்டிருக்காங்க. அதை அப்படியே பிளைண்டாக நம்பி வந்துட்டார். ஆனால் வந்ததுக்கு பிறகு தான் கள நிலவரத்தை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, பல பேர் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் பேசுகிறது, அப்புறம் பல்வேறு கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் அவர் பயம் வந்துடுச்சு. பயம் வந்துட்டதுக்கு பிறகு தான் வந்து அவர் தான் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோன்னு அதை அப்படியே மாற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல என்ன பேசிகிட்டு இருந்தார், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்குங்க, அதிமுக கொடுத்தாலும் வாங்கிக்குங்க, திமுக கொடுத்தாலும் வாங்கிக்குங்க, வாங்கிக்கிட்டு நீங்கள் விசேஷனத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவரே ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இலவச அறிவிப்புகளுக்கு வந்து தான் ஒரு பெரிய எதிர்ப்பாளன்ற மாதிரி சர்க்கார் படத்துலேருந்தே காமிச்சிட்டு இருந்தார். ஆமாம், சர்க்கார் படத்தில் வந்து இந்த இலவசமாக கொடுத்த டிவியை போட்டு உடைக்கிறது கொள்றதுன்ட்டு அதை மாதிரிலாம் காட்சிகள் வச்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்த புதுசில் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் வந்து நாங்கள் வந்து இலவசங்களெல்லாம் அறிவிக்க மாட்டோம், நாங்கள் மக்கள் நல்ல திட்டங்களை மட்டும்தான் அறிவிப்போம் அப்படிலாம் வந்து பெரிய வீரவாசனம் பேசுகிறாரு. ஆனால் இப்போது திமுக மற்றும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்த்து அவங்க என்னென்னலாம் இலவசம் சொல்லியிருக்காங்களோ அதை விட கூடுதலான இலவசங்களை அறிவிக்கிறாங்க. ஆமாம், 2500. ஆமாம், அதுலேயும் ஒரு வேடிக்கை என்னென்னா 60 வயதுக்குட்பட்ட மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை ஏதோ சம்திங் உரிமைத்தொகைன்னு அறிவிச்சிருக்காரு. அது எதுக்கு அந்த 60 வயசுன்ற கிரைட்டீரியா? திமுகவும் அந்த மாதிரி சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எப்படி இந்த ஜனநாயக படம் இவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜயோட விவாகரத்து அந்த லீக்கையும் உங்களே பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மை தானே? எப்படி சார்? சார், இதை வந்து சங்கீதாவை வந்து இழிவுபடுத்துறதுக்கு இதை விட வேறு ஸ்டேட்மெண்ட்டே இருக்க முடியாது. ஒரு குடும்ப பெண்கிட்ட நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், உங்கள் புருஷனை டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரங்க போய் பேசினாக்கா எந்த ஒரு குடும்ப பெண்ணாவது அதுக்கு சம்மதிப்பாளா? அப்படியும் வந்து சங்கீதா அப்படியே டீல் பேசினானா ஒரு உச்சபட்ச நடிகர் திரு விஜய் அவர்கள் அவர் எப்படி விட்டு கொடுப்பாருன்னு கேட்குறேன். அப்படியும் வந்து சங்கீதா வந்து ஏழை பெண் கிடையாது, அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். அவங்க அப்பா பூர்ணலிங்கம் அப்படின்னு ஞாபகம் அவர் பேர். அவர் வந்து லண்டனில் ஒரு தொழிலதிபர். ஸோ பெரிய தொழிலதிபருடைய மகள் அப்படிங்கிறதுனால தான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணியே விஜய் சம்மதிச்சார். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட இல்லாத பணத்தை வந்து திமுக கொடுத்துட முடியாது. அதனால் திமுக சொல்லி தான் இவங்க சங்கீதா விவாகரத்து வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறது வந்து விஜய் தரப்புலேருந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சங்கீதா மீது பரப்புகிற அவதூறு. சங்கீதா திமுக மேலே அவதூறு பரப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சங்கீதா தன் மனைவி சங்கீதா மீது பரப்புகிற ஒரு உச்சகட்ட அவதூறு. இதை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி அவதூறு சொல்கிறதுனாலேயே இந்த தாவைக்கா தற்கூரிகள் என்ன பண்ணுறாங்க, சங்கீதாவை வந்து அசிங்கமாக சித்தரித்து பதிவுகள் போடுறாங்க சோஷியல் மீடியாவில். இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட சைலண்ட்டாக இருக்கார் விஜய். தன் கட்சியில் வந்து நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு வப்பாட்டியாகவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம் சொன்னதை வந்து பொன்ராஜி ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியாக கமிஷன் ஆஃபீஸுக்கு ஓட தெரிஞ்ச விஜய்க்கு தன் மனைவி சங்கீதாவை வந்து கேவலமாக சித்தரித்து தன் கட்சிக்காரங்க பதிவுகள் போடுறத வந்து அவர் எப்படி கண்டிக்காமல் இருக்கார் அப்படின்னா, அவர் அது வந்து விரும்புகிறார். தன் மனைவி இழிவுபடுத்துவதை விரும்புகிற ஒரு மட்டமான மனிதர் தான் விஜய் என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக சார், நீங்களும் பல படங்களை பல நடிகர்களுக்கு பிஆராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து சங்கீதாவில் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து உண்மைதானா இப்படி சார்? ஏன்னா அதை நிரூபிக்கும் வகையமாக அடுத்த முறை திரிஷாவோட தான் ஒரு நிகழ்வுக்கு போனார், இப்போ இன்னொரு நிகழ்வுக்கும் போயிருக்காரு. உண்மையில அவர் நிறுவனம் தொடர்பு இருக்கா சார்? ஏன்னா இது வரைக்கும் அந்த தேர்தல் அஃபிடேவிட்டில் திரு விஜயோடைய அஃபிடேவிட்டில் பார்த்தீங்கன்னா சொத்து வந்து ஒய்ஃபுக்கு பேர்லையும் இல்லை, குழந்தைகளுக்கு பேர்லையும் இல்லை. அப்படிங்கும்போது அப்புறம் உண்மையில அவர் ஒன்றா சுற்றுறாங்களா எப்படி சார்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. சங்கீதா வந்து அந்த விவாகரத்து மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகையுடன் என் கணவருக்கு இருக்கும்
அந்த கள்ளத் தொடர்பை கைவிடுமாறு நான் பலமுறை அவர்கிட்ட கெஞ்சி கேட்டும் அவர் அந்த உறவை வந்து கைவிடாமல் இருக்கிறார் அப்படின்னு அலிகேஷன் சொல்லியிருக்காங்களே தவிர த்ரிஷா பேரை சங்கீதா வந்து அந்த மனுவில் குறிப்பிடல தேவைப்பட்டா நான் குறிப்பிடணும், தேவைப்பட்டா குறிப்பிடுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. விஜய் வேணும்னே நீ என்ன குறிப்பிடுறது, நானே மக்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து பற்றின செய்தி, அந்த விவாகரத்து மனு வெளியில் வந்த ஒரு சில நாட்களிலேயே வேணும்னே த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு அந்த கல்பாத்தி அகோரம் வீட்டு திருமணத்திற்கு போயிருக்கிறாரு. அதுவும் ஒரே காரில் ஒரே காஸ்டியூமில். ஸோ இதை வந்து மற்றவங்க சொல்லி தான் தெரிய வேணும் அப்படிங்கிறது இல்லை, விஜயே ஒப்புக்கொண்ட ஒரு கன்ஃபெஷன் அப்படிங்கிறது தான் இதை வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது வந்து த்ரிஷா வந்து கடந்த 1-2 ஆண்டுகளாகவே விஜய் கூட தனக்கு இருக்கிற நெருக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து பல ஃபோட்டோக்களை வெளிப்போட்டுட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது எதையுமே வந்து விஜய் கண்டிக்கவே இல்லை. ஸோ விஜய் கூட தான் நெருக்கமாக இருக்கிறது வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது த்ரிஷாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. த்ரிஷா என் கூட நெருக்கமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது விஜயனுடைய தெனாவட்டு திமிராக இருக்கிறது. எத்தனை வருஷம் சார் 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க? இது கடந்த, ஏன்னா அவங்க வந்து சங்கீதா அவர்கள் குற்றச்சாட்டு ஒரு கடந்த 5 வருஷமா வந்து இது மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் த்ரிஷா சைடு எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்காங்க சார்? கடந்த ஒரு அதாவது இந்த லியோ படத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கில்லியில் தொடங்கின இவங்களுடைய பயணம் வந்து பல படங்களில் தொடர்ந்து சேர்ந்து நடித்தாங்க. அப்போது நெருக்கமான பழக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அது ஒரு இடைவெளி விட்டுட்டு இருந்தார் விஜய். அதுக்கு பிறகு அந்த சங்கீதா கூட கருத்து வேற்றுமைகள் அதிகமாகி த்ரிஷா கூட தொடர்புகள் ஏற்பட்டதுங்கிறது வந்து இந்த லியோ படத்துக்கு பிறகு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக என்று சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக சார். இப்போ 20ஆம் தேதி எப்படி சார் விஜய் ஆஜராவார் அப்படி? ஏன்னா இப்போ விவாகரத்து வழக்கு வருது, தேர்தலுக்கு முன்னாடியே வழக்கு வருது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து விஜய் ஆஜராவார் அப்படி? இந்த 20ஆம் தேதி வாய்தாவுக்கு கண்டிப்பாக விஜய் ஆஜராக மாட்டார். ஏன்னா ஆஜரானால் அது தனக்கு வந்து எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் எலெக்ஷனை காரணம் காமிச்சு ஒரு வாய்தா கேட்டுப்பார். சங்கீதா கோர்ட்டுக்கு வருவாங்க, ஆனால் விஜய் கோர்ட்டுக்கு வராமல் ஒரு வாய்தா கேட்டுப்பார் அப்படிங்கிறது தான் நான் யோகிக்கிற செய்தி. சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக பத்திரிகைகளை சந்திப்பாங்களா எப்படி? பத்திரிகையாளர்கள் அவங்கள சந்திப்பாங்க. ஆனால் வந்து சங்கீதா அவங்க பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பாங்களா, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா வந்து தன் கணவனை பின்தொடர்கிற ரசிகர்கள் வெறித்தனமான ரசிகர்களாக இருக்கிறாங்க. ஸோ தன் கணவனை பற்றி பத்திரிகையாளர்கிட்ட பேசினா அது வந்து தனக்கு தன் மீது தாக்குதல்கள், உயிருக்கு ஆபத்து வரும், உயிருக்கும் ஆபத்து வரலாம். இது தவிர வந்து இணைய வழி தாக்குதல்களும் அதிகரிக்கும் போன்ற காரணங்களால் சங்கீதா வந்து மௌனம் காப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். ஏன்னா ஏற்கனவே வந்து பாவம் அவங்கள எவ்வளவோ டேமேஜ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க தாவேகா சேர்ந்த தற்குறிகள். அது எல்லாத்தையும் கண்டும் காணாமல் ரசித்து கொண்டிருக்கிறார் விஜய் என்பது தான் ரொம்ப சோகமான ஒரு யதார்த்தம். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.